ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஈவினிங் ரொட்டீன் தான் ஷேர் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஈவினிங் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்ததும் எங்கள் அம்மச்சி வந்து கரெக்டாக பால் காய்ச்சிட்டு இருந்தாங்க. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மட்டும் பால் வந்து தனியாக எடுத்து வச்சு நாங்கள் குடிச்சிக்குவோம். நாங்கள் டீ காஃபி அதிகமாக குடிக்க மாட்டோம். இந்த பூஸ்ட் வந்து நீங்கள் வாங்கும்போது பாட்டில் வாங்குறத விட ஷேஷட்டாக வாங்கி பாருங்கள். குவான்டிட்டி டிஃப்ரென்ஸ் அதிகமாகவே வரும். அம்மச்சிக்கும் அப்பச்சிக்கும் வந்து டீ போட்டு கொடுத்துட்டு 4 பேர் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம் ஈவினிங் வந்து இன்றைக்கி என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வெட்னஸ்டேங்காட்டி எங்கள் ஊரில் வந்து மார்க்கெட் இருக்கும். எப்போவுமே நாங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து மார்க்கெட் போய் ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணிக்குவேன். அதிகமாக ஃப்ரிட்ஜில் வந்து டம்ப் பண்ண மாட்டேன். இங்கே வந்து எல்லா காய்களுமே பக்கத்தில் இருக்கிற தோட்டத்துலேருந்து தான் வரும். ஸோ வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப சீப்பாகவும் கிடைக்குங்க. ரீசெண்டாக வந்து காய்கறி ரேட் ரொம்பவே அதிகமாச்சுல்ல, அப்போ கூட இங்கே வந்து சீப்பாக தான் இருந்துச்சு, ரீசனபிளாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் வந்து கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருந்துச்சு. இங்கே வந்து காய்கறி மட்டும் இல்லாமல் எல்லா க்ரோசரிஸுமே கிடைக்கும். இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுதான் இங்கே இருக்க ப்ளஸ் பாயிண்ட்டே. இங்கே இருக்க பாதி பேர் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மச்சியோட ரிலேஷன்ஸ் தான். ஸோ எனக்கு மார்க்கெட் போனாலே டைம் போகிறதே தெரியாது. அப்படியே நின்று ஒவ்வொருத்தங்கிட்டையா பேசிகிட்டே போயிட்டுருப்பேன். மார்க்கெட் வந்தாலே எனக்கு வந்து சின்ன வயசு ஞாபகம் தாங்க வரும். நான் வந்து எங்கள் அம்மா கூட சின்ன வயசில் வந்து மார்க்கெட் போயிருக்கேன். நான் வந்து அடம் பிடிப்பேன், காசு வந்து குடுமா அப்படின்னு சொல்லி. எங்கள் அம்மா வந்து ஒரு 100 ருபீஸ்க்கு சேஞ்ச் வந்து கொடுத்துருவாங்க. நான் வந்து எடுத்து ஒவ்வொன்றா வாங்குறப்ப கொடுத்துட்ருப்பேன். அது ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போலாம் நினச்சி பார்த்தா நாஸ்டால்ஜிக்கான மெமரிஸ் தாங்க. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எப்போவுமே நான் எடுக்க மாட்டேன் தக்காளி. ஏன்னா நான் எடுத்தேன்னா ஒன்று காயாக எடுத்துடுவேன், இல்லாட்டி பழமாக எடுத்துடுவேன். ஸோ என் ஹஸ்பண்ட் தான் எடுப்பார் எப்போவுமே. இப்போ நாங்கள் வந்து என்ன தேடிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காயை தான் ரொம்ப நேரமாக தேடிட்டுருக்கோம். அது என்னமோ தெரிலங்க, என் ஹஸ்பண்டுக்கு பீர்க்கங்காய் குழம்புனா அவ்வளோ பிடிக்கும். ஒரு நாள் வந்து அந்த குழம்பு வச்சிட்டோன்னா காலையிலேயே அந்த குழம்பு காலியாயிரும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அது என்னமோ ஒரு மாதிரி இனிப்பாக ஒரு காரமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து தேடுன்னு தேடி ஒரு பக்கம் ஒரு விலை வந்து அதிகமாக சொன்னாங்கன்னு சொல்லி தேடிட்டு இருந்தோம். ஒரு வழியாக கண்டுபிடிச்சி வாங்கிட்டோம். 3மே பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் தான். இங்கே வந்து நான் க்ரோசரிஸும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இதுதான் க்ரோசரி ஷாப்பு. இங்கே வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு தான். நாங்கள் ஏதாச்சும் வேணும்னா இங்கே வாங்கிப்போம். எப்போவுமே இங்கே தான் வாங்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாட்டிக்கிட்ட தான் வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலும் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க. நாங்கள் தேனுங்கிறது வாங்கிட்டு கிளம்பிட்டோம். முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லா ஆயில் ஐட்டம்ஸுமே வச்சுருப்பாங்க. எனக்கு ரொம்ப டெம்டாச்சு பார்த்ததும், ஆனால் நான் எதுவும் வாங்கலை. நெக்ஸ்ட்டு நம்ம வெளியே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குச்சிக்கிழங்கு சிப்ஸ் இருந்துச்சு. அது வந்து எப்போவுமே இருக்கும். அந்த அக்கா வந்து ரொம்ப நாளாக வச்சுருக்காங்க. நாங்கள் இதுக்காகவே மார்க்கெட் வருவோம். நம்ம கண்ணு முன்னாடியே ஃப்ரெஷ்ஷாக போட்டு சூடாக கொடுப்பாங்க. அதில் ஒரு மசால் போடுவாங்க பார்த்திங்களா, அந்த டேஸ்ட் வந்து நம்ம வீட்டில் செஞ்சால் கண்டிப்பாக வராதுங்க. நான் ஒரு நாள் ட்ரை பண்ணியும் பார்த்தேன் அந்த அக்கா கிட்ட கேட்டு. ஆனால் அந்த டேஸ்ட் வரவே இல்லை. நாங்கள் இதுக்காகவே மார்க்கெட் வந்து சிப்ஸ் வந்து வாங்காமல் ஒரு நாள் கூட போனதில்லை. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாமே வந்து நான் ஒரு வாரம் ஃபுல்லாக வச்சுருக்கங்காட்டி சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு எல்லாமே வச்சுருவேன். இது வந்து கோவக்காய் தான். இது வந்து பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டோன்னா 1 வீக் ஆனாலுமே ஒன்றும் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம். இதை வந்து சாப்பிட்றது வந்து ஃப்ரை பண்ணி நாங்கள் சாப்பிடுவோம். நெக்ஸ்ட்டு தக்காளி பார்த்திங்கன்னா, பழைய தக்காளி எல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு புது தக்காளி ஃபஸ்ட்டு போட்டுட்டு, நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து நான் பழைய தக்காளி வந்து போட்டு வச்சுருவேன். ஒரு வாரம் ஆச்சு இந்த தக்காளி வாங்கி. ஆனால் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் வந்து யூஸ் பண்ணும்போது பழையசை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா புதுசு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனால் தக்காளி வந்து இது கெடாமல் இருக்கும். இது வந்து பச்சை மிளகாய் வந்து நான் வந்து காம்பை கிள்ளிட்டு ஒரு பாக்ஸில் வந்து பேப்பர் போட்டு அதில் வந்து உள்ளே போட்டு வச்சுருவேன். 1 வீக் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது. இது வந்து 2 வீக்ஸ் ஆன பச்சை மிளகாய், அதனால தான் வந்து பழுத்துருச்சு. கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நான் போன வாரம் ஸ்டோர் பண்ணி வச்சது அப்படியே இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக. வாங்கிட்டு வந்த சிப்ஸை வந்து நாங்கள் எப்போவுமே காலி பண்ணாமல் விட்டதே கிடையாது. ஒரே நாள் தான் வரும் இந்த சிப்ஸு, காலியாயிரும் அதுக்குள்ளே. பீர்க்கங்காய் வந்து நாளைக்கு சமைக்கணுங்கிறக்காக கவரில் போட்டு வச்சுட்டு இருந்தவங்க முன்னாடி. இதை வந்து எப்போவுமே வந்து என்ன பண்ணுவேன்னா, கட் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன்னா ஒரு 2-3 டேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வாழைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது வந்து நாளைக்கு ஃப்ரை பண்ணலான்னு சொல்லி கவரில் போட்டு முன்னாடியே வச்சுட்டேன். எங்கள் பக்கத்து வீட்டு பாட்டி பார்த்திங்கன்னா கோதுமை அல்வா சூப்பராக செய்வாங்க. எனக்கு வந்து கோதுமை பாயாசம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். எனக்கு இது செஞ்சு கொடுத்துருந்தாங்க. நான் ரீஹீட் பண்ணி டின்னருக்கு அப்புறமா சாப்பிட்டேன்.
சாப்பிட்டேன். இன்றைக்கி என்ன டின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லியும் எங்கள் அம்மிச்சி வைக்கிற தக்காளி குழம்பும் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச மெனு. என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருந்தோம். இந்த வீடியோ அவ்வளோதான். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.